கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தரை நம்புகிறவனோ அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பான் என்று பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். பூரண சமாதானம். தேவன் நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் பூரணமாக நிறைவாக செய்கின்ற தன்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு முழுமை இல்லாத, ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையாய் நம் வாழ்க்கை கடந்து போகிறது. ஆனால் தேவனும் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த அனுபவத்தில் செல்லும்போது அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். முதலாவதாக நமக்குள்ளாக தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற அந்த மனம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக உம்மையே நம்பியிருக்கிறபடியினால், இந்த உலகத்தில் தேவனை நம்பியிருக்கின்றபடியினால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பூரணமான சமாதானம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி வாழ்கின்ற போது தேவன் நம் வாழ்க்கையிலே பூரணத்தை கொடுக்க, முழுமையை கொடுக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. தோதித்து தோதித்து மாறுந்து பூவந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே, நாங்களும் கூட அந்த மனமுள்ள மக்களாக உம்மையே நம்புகின்ற மக்களாய் மாற்றி அந்த பூரணத்தை எங்கள் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு தயவு செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.